உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெளிநாட்டுல இருந்து ஏதோ போன் வந்துச்சு. அவங்க பேசுறது சரியா கேட்கல. அத போன் எடுத்துட்டு வெளியே போனாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. நான் பாத்துக்கிறேன். போங்க. வாங்கம்மா. வாங்க. போன் பேச போயிருக்கானாக்கும். அத என்ன நம்ப சொல்ற? அது எப்படி சீக்கிரமே என் புள்ள மனசு மாறுவான்? நீ செத்தாலும் அது நடக்காதடி. என்ன என் புள்ள உன் மேல கொலை வெறியில இருக்கான். அடியே, இது உனக்கு ஆரம்பம்தான். போக போக பாரு உன்னை எப்படி எல்லாம் சித்திரவதை செஞ்சு இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன்னு. என்னங்க அடிங்க பிரதர், சாப்பிடுங்க. பையன் நம்ம வழிக்கு வந்துட்டான். இனி ஈஸியா விஷயத்தை கறந்துடலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கே தெரியல. அவ எனக்கு பொண்டாட்டியா இல்லையான்னு கூட ஒண்ணுமே புரியல. அப்படியா பிரதர்? சரி அடிங்க. தம்பி வா. வாடா. என்ன வேணும் சொல்லுங்கடா. 2 மிச்சர் போய் எடுத்துட்டு போ. ப்ரோ, எனக்கு ஒண்ணும் புரியல ப்ரோ. நீங்க புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்களேன். என்னென்னமோ நடந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? போதையில நான் தாலி கட்டிட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்க. சரி, அப்புறம் வேற ஒரு கதை சொன்னாங்க. என்னவன்? அப்ப கனகாக்கா சொன்ன மாதிரி கோவில்ல 2 பேர் தனியா பேசினப்ப ஏதோ நடந்திருக்கு. அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறானே. ஆமா, அது என்ன கதை பிரதர்? அது அவ சொல்ற கதை நம்புற மாதிரி இல்ல. அடிங்க ப்ரோ, அடிச்சு விடுங்க. ப்ரோ, இந்த நம்ப முடியாத ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது என்ன கதை? அத சொன்னா உங்களாலையும் நம்ப முடியாது. ஏன் யாராலையும் நம்ப முடியாது. நம்புற மாதிரியா சொன்னா? ஐயோ படுத்துறானே. சரி பிரதர், அப்படி என்னதான் அவங்க சொன்னாங்க? அத வேற ஏன் கேக்குறீங்க? அத நான் நம்பல. நீங்க நம்பலன்னு சொல்லிட்டீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க அத சொல்லுங்க. அத யோசிச்சு பார்க்க எனக்கு கோவம் வருது. கோவத்துல போதை இறங்குது எனக்கு. நீங்க இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. இப்ப சொல்லுங்க பிரதர், அடிச்ச ரவுண்டுக்கே நல்லா ஏறி இருக்குமே. இப்ப சொல்லுங்க. ஆமாங்க, ஆனா அடிச்ச போதை இறங்கிருச்சு. ஐயோ பிரதர், ஆல்ரெடி 4 ரவுண்டு போயிருச்சு. இதுக்கே உங்களுக்கு ஃபுல்லா ஏறி இருக்கும். இறங்கிருச்சு. ஆமா, அந்த கதையை மட்டும் சொல்லுங்களேன், அப்புறம் நான் ஊத்துறேன். அந்த கதையை நினைச்சா போதை இறங்குது. ஆனா நீங்க ஊத்துங்க, நான் சொல்றேன். என்னங்க குடிங்க. கோயில்ல வச்சு அவ என்கிட்ட பேசினா. கோவில்ல அவ கையில கொடுத்தா. என்ன கொடுத்தா? அவ என்ன கொடுத்தா? பிரதர் பிரதர், யோ யோ என்னையா கொடுத்தா? யோ யோ எந்திரியா. ஏய் என்ன கொடுத்தா? யோ சொல்லிட்டு மாட்டேயா? யோ கொடுத்தா. யோ மட்டை ஆயிட்டானே. கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமலே மட்டை ஆயிட்டானே.
லேடியா? என்னதுக்கு தூக்குறீங்க மேடம்? விடுங்க, நான் அப்படியே எங்கேயோ படுத்துக்கிறேன். ஐயோ எங்கெல்லாம் படுக்க முடியாது, முதல்ல எந்திரிச்சு வாங்க. ஓ, நாட்டலோடா மேடம்? அப்ப எங்க போறது மேடம்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கா? ஐயோ நான் வரமாட்டேன். வானதி அங்க இருப்பா, நான் வரமாட்டேன். அவ அங்க இருக்கிறது பிடிக்காம தான் நான் இங்க வந்தேன். மாமா வாங்க மாமா, எந்திரிங்க. ஏங்க வாங்க. ஏய், நான் வரலன்னு சொல்றேன், நீங்க வாங்கன்னு சொல்றீங்க. சரி, என்ன எங்க வேணா கூட்டு போங்க, நான் வர்றேன். ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டு போடாதீங்க. சரி, நான் உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். வாங்க. அப்ப வரேன். வாங்க, எந்திரிங்க. பாத்து பாத்து. சொதப்பிட்டானே. வாங்க மாமா, பாத்து வாங்க. பாய் பாய் பாய். என்ன இது, இந்த வீடு எங்க பார்த்த மாதிரியா இருக்கு மேடம்? இது யார் வீடு சொல்லுங்க மேடம். மாமா வாங்க. மேடம், மாமா. என்ன எங்க கூட்டு வந்திருக்கீங்க? இதுதான் உங்க வீடா? ஆமா, கொஞ்சம் பேசாம வாங்கல மாமா. ஏன் பேசுனா என்ன? ஏன் பேசக்கூடாது? எனக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கணும் போலதான் இருக்கு. சும்மா இருக்க என்னால முடியாது. சரி வாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சத்தம் போடாம வாங்க. நீங்க பேசுறது யாருக்காவது கேட்டு போகுது. கேட்டா என்ன? சத்தம் கேட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்றியா? இல்ல, நீங்க போதையில இருக்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. இரு, நான் போதையில இருக்கிறது ஏன் தெரியக்கூடாது? உங்களை கெஞ்சி கேக்குறேன், சத்தம் போடாம வாங்க. ரூமுக்கு போய் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ ரூமுக்கு போய் சொல்றத இங்கேயே சொல்லு. யாருக்கு கேட்காத மாதிரி மெல்ல சொல்லு. நான் மெல்ல பேசுறேன், ஆனா என்ன பேசாம இருக்க மட்டும் சொல்லாத. என்னால பேசாம இருக்க முடியலையே, ஏன்னா மனசுக்குள்ள 1000 வலி இருக்கு. நான் பேசுவேன். பேசிட்டே இருப்பேன். சரியா? வாங்க மாமா, வாங்க. Oh, thank you. Thank you, my dear. Thank you. Thank you. Thank you வானதி, so much. வாமா. Thank you. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.